Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். their current feelings about you, இப்போது நீங்கள் பார்க்குற இந்த நேரத்தில் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்கள் சைடு உங்களை பற்றி நான் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பைல் 1 பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், பைல் 1 அமெத்திஸ் கிறிஸ்டல், பைல் 2. ஓகேங்களா? ஸோ கண்களை மூடிக்கோங்க. டேக் அ டீப் பிரெத் 3 times. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ஸோ டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை கண்களை திறந்து பாருங்கள். எது உங்களுக்கு டக்குன்னு இமீடியட்டாக வித்தவுட் செகண்ட் தாட் பார்க்கணுன்னு தோணுதோ அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? now let us start with pile 1. ஹாய் பைல் 1, நீங்கள் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, நோ கான்டாக்டில் இருக்கவங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட் நமக்கு சொல்ல போகிறாங்க உங்கள் பர்சன் உங்கள் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க. பைல் 1, ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் pile 1 person feelings towards pile 1. pile 1 person feelings towards pile 1. 8 of cups. நீங்கள் ஒருவேளை அமைதியாக இருக்கீங்களோ, டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்லாமல் வெளிப்படுத்தாமல் தெரியப்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் வாவ், 6 of cups, 4 of wands, 8 of swords. அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்களோ, உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சோ, ரீயூனியனில் மேரேஜ் பண்ணிக்கிறதுல அதுலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் இந்த மேரேஜுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மேரேஜ் ஆர் இந்த ரீயூனியன் ரிலேட்டடாக ஒரு அமைதியாக என்ன செய்யணும் தெரியாமல் குழப்பிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து மாறி ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வா, நிறைய வந்துச்சு. பாட்டம் ஆஃப் த டெக் 2 of cups. ஸோ பைல் 1, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட், லவ் இருக்குது, செக்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ தேர். Ace of Cups, 9 of Pentacles. நீங்கள் கரியரில் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கலாம். அவங்க நினைக்கிறது அப்படி ஸ்டேபிளாக இருக்கிறீங்க. ஓகே, ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிளான ஒரு பர்சன். மேபி உங்கள் பர்சன் இந்த மேரேஜ் ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை கொலீக்ஸ்டையோ கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ரீயூனியன் ரிலேட்டடாகவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறது ரிலேட்டடாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபைன், ரைட், ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற விஷயங்கள் மாறணும், மேரேஜ் பண்ணிக்கணும். ஓகே, இல்லைன்னா யார்கிட்டயாவது அவங்க ஹெல்ப் கூட கேட்டிருக்கலாம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஹெல்ப்பு கிடைக்குமான்னு கூட அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. லெட்ஸ் see what about their intention. Queen of Pentacles. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாவ், நைஸ். 5 of wands. சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். சில பேருக்கு மதர் எனர்ஜி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கலாம். அதை சுற்றி போராடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, 5 of cups, strength. பைல் 1, உங்கள் பர்சன் ஸ்டில் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நடந்த சண்டையை கொஞ்சம் ஃபைட்டையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க.
அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும்னு போராடினீங்க அப்படின்றத பற்றியும் கூட அவங்க யோசிக்கலாம். அவங்க இல்லைன்னா ஒரு பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியல. அது கொஞ்சம் அவங்களுக்கு போராட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாருங்கள். டெவில் எனர்ஜி, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நிறைய குழப்பங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இல்லை தேர்ட் பார்ட்டிஸோட ஒரே போராட்டம், அவங்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க உங்கள்கிட்ட கேட்க நினைக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ஃபர்டபுளாகவும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இல்லைன்னா ஏதாவது பேட் ஹேபிட்ஸ், அதர்வைஸ் கோபம், ஜெலஸ் என்னெல்லாம் டெவலப் நினச்சிருக்கோ அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வராங்க. 2 ஆஃப் கப்ஸ், பெரிய மாற்றம் அவங்கள்ட்ட வந்து ஏற்படுது. பாருங்களேன், தூங்காமல் செய்யாமல் ஸ்டெபிலிட்டி பற்றி யோசிக்கிறாங்களே, யூனியன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, பைல் 1. What about their action towards you? அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். Towards you, please spirit. What about pile 1 person action towards pile 1? King of Cups, over emotional, King of Swords. Again Devil, pile 1. இங்கே வந்து வாவ், Chariot, அதே கார்ட்ஸ் நமக்கு. ஸோ அவங்க வந்து என்ன ஆக்ஷன் அப்படின்னா, மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்லேருந்து விலகி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே பயங்கரமாக ஒரு ஓவர் இமோஷ்னல் அவங்களுக்கு இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்காமல் இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறாங்க. ஓகே, ஸோ பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஒரு சிலருக்கு அவங்கள யாரோ ஏமாற்றிருக்கலாம், மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், அண்ட் இல்லை அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, பிட்ரேயல், அதாவது அவங்க ஒதுக்கப்படுறது அவங்க விரும்பலை, அதுதான். இல்லை அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் தெரியுது. அதனால் நியாயமானது என்னவோ அதை வந்து செய்யணும், அதுக்கான எஃபர்ட் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, எஸ், ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? வாட் அபவுட் தியர் ஆக்ஷன்? ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, they will take decision. பட் பொறுமையாக இருக்காங்கன்னு வருது. அகைன் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு சிலருக்கு அவங்க பர்சன் மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுமையாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ, மேபி அவங்கள்ட்ட ஒரு மெசேஜோ ஒரு கிஃப்டோ, சில பேருக்கு மெசேஜோ காலோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே, பைல் 1. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 5 of Wands, அந்த ஃபைட்டு ரொம்ப அதிகமாக நடந்துச்சா? பைல் 1. சுற்றி இருக்கிறவங்களாலையும் நடந்திருக்கலாம் சில பேருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு மனப்போராட்டமாக இருக்கலாம். இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும், இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10 of Cups இருக்குது. ஸோ ஃபேமிலியாக மேரேஜ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே, பைல் 1 இந்த டெக்லன்னு பார்க்கலாம். ஸோ பைல் 1, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ
Pile 1 person feeling towards pile 1. Please spirit. Pile 1 person feeling towards pile 1. Crossroads, reunion. பார்த்தோம்லையா முதல்ல reunion. So decision எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. You have to choose one, decide carefully. Reunion, decision எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Necessity, without you I am not fine. நீங்க இல்லாம நான் வந்து நல்லா இல்ல, கண்டிப்பா நீ எனக்கு வேணும், I need you அப்படின்னு நினைக்கிறாங்க. So their feelings, crush. நீங்க தான் உங்களுடைய favorite person in this world. Resignation, when I am the happiest me when I am with you. So உங்க கூட இருக்கும்போது நீ என் வாழ்க்கையில கிடைச்சது எனக்கு கிடைச்ச blessing. உங்க கூட இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் உங்களுக்கான ஒரு 2 மெசேஜ் பார்த்துருவோம். ஸோ பைல் 1 இந்த லவ்வா இருக்குல்ல, இந்த ஸோ வாட் அபவுட் தேர் மெசேஜஸும் பார்த்துடலாம். உங்களுக்கு அவங்க கொடுக்க விரும்புகிற மெசேஜ் என்ன? ஒரு 3 messages what they want to tell you. உங்களுக்கு அவங்க கொடுக்க விரும்புகிற மெசேஜ் நிறைய கீழே உள்ளது. ஸோ பைல் 1 உங்களுக்கு அவங்க கொடுக்க விரும்புகிற மெசேஜ் என்ன பார்ப்போம். A message for you. பாருங்க, அது வந்துருச்சு. I am thinking of you this very moment. Your love fills me with light. I love you. I love you சொல்ல விரும்புறாங்க. கண்டிப்பா உங்களை ரொம்பவே வந்து மிஸ் பண்றாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது உன் ஹார்ட்ல கேட்டு செய். உன் மைண்டை வச்சு நீ யோசிக்காத, இதயத்தம் அன்பா யோசி. அறிவுபூர்வமா யோசிக்கிறத விட்டுட்டு அன்பா யோசி அப்படி சொல்றாங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு உண்மையான சந்தோஷமும் இருக்க முடியும். ட்வின் ஃப்ளேம், யுவர் பேஷன் இக்னைட்ஸ். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாகுது. வெயிட், do not rush into it, allow nature to take its course. ஸோ அவசரப்பட வேண்டாம், நேச்சர்கிட்ட விட்டுருவோம், அதுவாகவே வந்து சரியாகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது வந்து உனக்கு நல்லது அப்படின்றது உனக்கே தெரியும், அது உன்னுடைய இன்ட்யூஷன் படி கேட்டுப்பாரு. and you have the power to say no or to walk away at any time. ஸோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நீ வந்து நோ சொல்லி பழகணும். ஓகே, ஸோ விட வேண்டிய விஷயங்களை வந்து நீ விடணும் அப்படின்ற சில மெசேஜஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க பைல் 1. ஸோ ஐ திங்க் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க பைல் 1. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2, யாரெல்லாம் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, இன்டென்ஷன், ஆக்ஷன், அப்புறம் என் மெசேஜ் ஃப்ரம் தெம். ஓகேவா? அவங்க உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். So let's see. Please spirit, what about pile 2 person current feelings towards pile 2. So spirit உங்களுக்கு அவங்க என்ன அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து இடி மின்னல் எல்லாமே வந்துட்டு போயிருந்திருக்கலாம்.
உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ காம் வாட்டர் அமைதியான சூழ்நிலையை நோக்கி போகணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அமைதியை எடுத்துட்டு போகணும். 5 of Pentacles. சில பேருக்கு உங்க பர்சனுக்கு வந்து ஜாப் லாஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா மணி லாஸ் ஆயிருக்கலாம். அதனால வந்து ஃபேமிலியோட ஒரு சிலர் மேரிடா இருக்கலாம். ஸோ ஃபேமிலியோட புது வாழ்க்கையை தேடி புது ஜாப் தேடி பிளேஸ் விட்டு பிளேஸ் போக வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்தும் போகலாம், அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, என்ன மாதிரியான மாற்றம்? பொறுமையா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மணின்னு இருப்பாங்களா? பைல் 2 ரொம்ப மணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தூங்காம அதிகமான திங்கிங் இருக்கு. கண்டிப்பா உங்களை பத்தின திங்கிங் இருக்குது. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து அவங்க விலகி போகணும்னு நினைக்கலாம், விலகியும் போயிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ அவங்களால தூங்க முடியல. திருப்பி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றதும் வருது. இங்க டெவில் எனர்ஜி பாட்டம்ல பொறுமையா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹீலிங் போயிட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைகள், வாக்குவாதம், கோபம், இல்லை நீங்க அவங்கள ஏமாத்திட்டதா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். ஆனா பொறுமையா செய்வோம், அவசரப்பட வேண்டாம். அண்ட் ஒரு சிலருக்கு நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க தான் அவங்கள ஏமாத்தினீங்களா, அப்படியா இருக்குமா இல்லையா அப்படின்ற எண்ணமே இப்பதான் வருதா இருக்கும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, சம்வாட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்பப்போ ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்குது. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும், ரீயூனியன் வேணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். 5 2. What about their intention towards you? Their intention towards you. மணி, ஒரு சிலர் மணி ரிலேட்டடா யோசிக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து போராடுறது ரொம்ப சேலஞ்சபிளா அவங்களுக்கு இருக்குது. பட் சில உண்மைகள் தெரியணும்னு நினைக்கிறாங்க, உண்மையா இருக்கணும்னு நினைக்கலாம். அண்ட் லாஜிக்கா வந்து திங்க் பண்றாங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும், எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க உங்க முடிவுல, இல்ல வெயிட் பண்றீங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சம்வாட் அவங்க பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க அப்ராட் போறதுக்கு பிளான் பண்ணலாம். அண்ட் ஒன்று போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா மேரேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் கூட இருக்குது. ஓகே, ஸோ தேர் இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனா இருக்குது. வாட் இஸ் திஸ் 7 of Swords? நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். மேபி சில பேருக்கு வந்து ஒரு ஏதோ உண்மை தெரியணும்னு நினைக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. எஸ், ட்ரஸ்ட் இஷ்யூ. பட் அது வந்து இப்போ ஒரு புரிதல் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாவோ, கொலீக்ஸ் மூலமாவோ, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ ஒரு புரிதல் வந்திருக்கு. ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, so what about their action towards you? Please spirit, pile 2 person action towards pile 2. Action again 9 of Pentacles. 9 of Pentacles வந்துட்டே இருக்கு. Magician. நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் ஸோ. அவங்க வந்து எஃபோர்ட் போடுறாங்க. மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டவர்
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி போடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு உங்க பர்சன் வந்து நீங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கலாம், அப்பாலஜி கேட்கணும்னு நினைக்கலாம், நீங்களா ஏதாவது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதனால கூட உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த மாதிரி நீங்க நினைச்ச விஷயத்துக்காக நீங்க அப்பாலஜி கேட்கணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ பைல் 2, சப்போஸ் உங்க பர்சன் நீங்க அவங்கள விட்டு விலகி போயிருந்தா அது நீங்க திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, வெயிட் பண்றாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இதுல ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது. ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க, அது இல்லாதனால அவங்களுக்கு ஒரு பேர்டனா தெரியலாம். இதை எப்படி எடுத்துட்டு போகிறது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகிறது, இது முடிஞ்சிருந்தது அப்படின்னா, எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. 10 of cups is also there. Ace of cups. ஒரு சிலருக்கு நீங்க பிளாக்டா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் மணி ரிலேட்டடா இல்ல ஜாப் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் அதை நோக்கின பெரிய கவலை இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து நீங்க வந்து பிளாக்டா இருக்கிறீங்களோ என்னவோ, ஒரு சிலர் அப்படி இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கலாம். இதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன பார்க்கலாம். by using this deck, feeling towards you, pile 2. அவங்களுடைய ஃபீலிங், உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, ப்ளீஸ் ஸ்பிரிட். pile 2 person feelings towards pile 2. பாருங்களேன், wow, clarification. I'll not explain myself, I know I am right. ஸோ அவங்க வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இல்லை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மறுக்கிறீங்க அப்படின்னா அவங்க இந்த கிளாரிட்டி எதிர்பார்க்குறாங்க. டீப்லி ஹர்ட், என்னோட நம்பிக்கை மட்டும் இல்லை, நானே வந்து என்னையும் வந்து நீ வந்து ப்ரோக் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். இல்லை நீங்க ப்ரோக் ஆயிட்டு இருக்கீங்க, அந்த ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி வந்து கொடுக்க விரும்பாம இருக்கிறாங்க. ஆனா டுகெதர்னஸ், பட் நான் கூட வரணும், நீங்க நம்பணும், அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலி, அவங்களுக்கு ஃபேமிலியில் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. pile 2 வார்னிங், உங்களுடைய பிஹேவியர்னால தான் இந்த பிரிவு ஏற்படுது, ஸோ நீ கரெக்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்க கூட கனெக்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சில விஷயங்களில் அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு அட்ராக்டும் ஆகுறீங்க, இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்க வச்சுட்டு இருக்கலாம் சில பேருக்கு. pile 2 அது வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பண்ணுனா வந்துட்டு ஈஸிலி ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். நீங்கள் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறீங்களான்னு தெரில ஒரு சிலர், இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் சம்திங் ஏதோ ஒன்றை பார்த்து அவங்க, இல்லை உங்க கூட யாரும் நல்லா எல்லாருக்கூடையும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா, ஏதோ ஒன்றை பார்த்து அவங்க ஜெலஸ் ஆகலாம், கோபம் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப அதிகமாக அவங்கள டீப்லி லவ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொசசிவ்னஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப பொசசிவாக இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வந்து அது வந்து
அந்த பொசசிவ்னஸ் வந்து கூட அவங்களுக்கு ஒரு கோபத்தை வந்து உருவாக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகே, ஸோ a message for you, what they want to tell you, balance. Love is not always about agreeing just for the sake of it. A great relationship is one that both supports and challenges. ஒத்தக்கொத்த சப்போர்ட்டிவாக இருக்கணும். சேலஞ்சு என்னவா இருந்தாலும் அதை வந்து எதிர்நோக்கணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக போகணும் அப்படின்றது தான் பார்க்குறாங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ். ஸோ பாஸ்ட்டு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஃபார் லைஃப் இஸ் டூ ப்ரெஷியஸ் டு வேஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. ஒன்று நீங்கள் அவங்கள மன்னிக்கணும்னு நினைக்கலாம். ஒரு சிலர் அவங்க உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை வச்சு அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணியிருந்திருக்கலாம் இது வரைக்கும். ஓகே, ஸோ நடந்து முடிஞ்சதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டாம். நமக்குள்ளே ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. a new adventure wait, embrace it and live your dreams passionately. So they want to have new beginning. Romance. Give thanks for the blessings of love soon to come your way. Know that you deserve to be and have that all your heart truly desires. நீங்க நம்பிக்கையோட இருங்க. மீண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடரும். ஓகே, கூடிய சீக்கிரம் அது உங்களை நோக்கி வரும். அதுக்கான அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு நீங்க தேங்க் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. அகெயின் பாருங்க, சொல்ற ஒரு வார்த்தைக்கும் வந்துட்டு கார்டு வருது. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்க பர்சனே சொல்ற மாதிரி இருக்கு. இமோஷன்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஓகே, உங்களுடைய விஷன் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஸோ விஷயத்தை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்தியற்ற நிலையை கைவிடணும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை இருந்தால் அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப வந்து மெச்சூர்ட் பர்சன் அவங்க பர்சன். ஓகே, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ pile 2 கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.